Welcome to the seventh episode of சாந்தம் யூடியூப் சேனல். போன எபிசோட்ல நம்மளோட லைஃப் பார்ட்னர் உடம்பு தான் அப்படின்னு பார்த்தோம். இந்த எபிசோட்ல அந்த உடம்பை எப்படி நம்ம நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒருத்தர் அழகான வீடு ஒன்று கட்டுறாரு, பார்த்து பார்த்து கட்டுறாரு, எல்லாத்தையும் அவரே சூஸ் பண்றாரு. இந்த டைல்ஸ்லேருந்து இன்டீரியர் டெக்கரேஷன்லேருந்து எல்லா விஷயமும் அவரே பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி நல்ல வீடு கட்டுறாரு. ஆனா அந்த வீட்டுல அவரால் சந்தோஷமா அழகா வாழ முடியுதா அப்படின்னு பார்த்தா முடியல. காரணம் அவரோட உடம்பு. வீட்டை பார்த்து பார்த்து கட்டின அவரு ஆண்டவன் கொடுத்த அந்த வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டாரா அப்படின்னா இல்லை. ஆண்டவன் எல்லாருக்கும் நமக்கு நல்ல வீடுங்கிற உடம்ப கொடுத்துருக்கான். அந்த வீடை எப்படி நம்ம கவனமா பார்த்துக்கிறோம், அழகா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீட்டுல நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் நல்லதாக இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சமீபத்துல அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார். பெரிய கல்யாணம் மண்டபம். ஒரே நேரத்துல 2500 பேர் சாப்பிடலாம். பெரிய 2 தலவாழை இலை போட்டு நிறைய ஐட்டம்ஸ் சர்வ் பண்ணியிருந்தாங்க. 6 ஸ்வீட், எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ். பார்த்தாலே பசி திந்துரும் அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. எல்லாரையும் பார்த்து அவர் குசலம் விசாரிக்கிறாரு. சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்கிறாரு. கொஞ்சம் அங்கங்கேயும் பார்த்துட்டு ஒரு இலையில அவரே உட்கார்றாரு. அங்க இலையில வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பாதாம் அல்வா எடுத்து அப்படியே வாயில போட போறாரு. திடீர்னு ஒரு வளையல் கை அவரோட கையை பிடிச்சிது. உங்களை யாருங்க உட்கார சொன்னாங்க? உங்களுக்கு தனியா அங்க கஞ்சி வச்சிருக்கேன், அங்க போய் சாப்பிட போங்க. இல்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்னாச்சு? டயபிட்டிஸ் வேற. ஒழுங்கா குழந்தைகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமா? பூந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அவங்களை திட்டுறாங்க. அவ்வளவுதான், கை கெட்டினது வாய் கெட்டல. ஒரே மெச்சர் மாதிரி கல்யாணம் பண்றாரு. எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க. அவரால் சாப்பிட முடியல. ஏன்னா உடம்பு அவர் சரியா பார்த்துக்கல. ஒரு சித்தர் பாட்டு உனக்கு ஞாபகத்துக்கு வருது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த தோண்டியை கூத்தாடி கூத்தாடி உடைத்தாண்டி. 4 மாதம்னா 10 மாசமா ஒரு குழந்தைய நம்ம பெக்கிறோம். அந்த பெத்த குழந்தைய எப்படி வளர்க்குறோம்? சரியா வளர்க்குறோமா? அந்த குழந்தை நல்லா வளருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா ஆண்டவன் எந்த நோக்கத்தோட நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கானோ அதை நம்ம நிறைவேற்ற மாட்டேங்கிறோம். அதுக்கு நிறைய வில்லன்லாம் இருக்காங்க. அந்த வில்லன்லாம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் நல்லா இருக்காரு, உடம்பும் மனசும் நல்லா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? பிளட் டெஸ்ட் இருக்கா? அல்லது ஸ்கேன் டெஸ்ட் இருக்கா? எக்ஸ்ரே இருக்கா? வேற ஏதாவது டெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான டெஸ்ட்டும் வேண்டாம். 2 டெஸ்ட் தான். அவர் உடம்பும் மனசும் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு 2 டெஸ்ட். ஒண்ணு காலையில எந்திருந்த உடனே மலச்சிக்கல் இல்லாம நேர டாய்லெட் போறாராம். பிசிக்கல் கான்ஸ்டிபேஷன் இல்லாம மோஷன் நல்லா போறாராம். இந்த காலத்துல டாக்டர்லாம் நல்ல மோஷன் போறீங்களா? இப்பெல்லாம் யாரும் அதை பத்தி கேட்கறதே இல்லை. ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடுலேயே நிறைய கான்ஸ்டிபேஷன் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி அது ஒண்ணு. 2வது டெஸ்ட், நைட்ல தூங்க போகும்போது மனச்சிக்கல் இல்லாம தூங்க போறாரு. மென்டல் கான்ஸ்டிபேஷன், கவலை இல்லாம தூங்க போறாராம். சில பேர் பாத்தீங்கன்னா படுத்த உடனே தூக்கம் வந்துடும். என்னோட காலஞ்சென்ற மனைவி சாந்தா படுக்கையில படுத்த உடனே அப்படியே தூங்கும். படுக்க கூட வேண்டாம், தரையில படுத்தா போடும். தரையை மோந்து பார்த்தாலும் தூக்கம் வரும்னு நாங்கெல்லாம் கேள்வி பண்ணுவோம். சில பேருக்கு அது கிஃப்ட். எத்தனை பேருக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இல்லை. கவலை இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னா நல்லா தூங்கணும். காலையில மலச்சிக்கல் இல்லாம எந்திரிக்கணும். மனச்சிக்கல் இல்லாம தூங்கணும். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா தட் இஸ் $1 million கொஸ்டின். ஏன் இந்த மாதிரி நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா
அதுக்கு 3 விதமான வில்லன் இருக்கான். எந்த ஒரு கதையிலையுமே, எந்த ஒரு சினிமால கூட பார்த்தா கூட கதாநாயகன் கதாநாயகி மட்டும் இல்ல, வில்லன் இருந்தாதான் அந்த கதை சோபிக்கும், ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அது மாதிரி ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல விஷயங்களையும் கொடுத்துட்டு சில வில்லன்களையும் அமைச்சிருக்காரு. இந்த வில்லனை எப்படி நம்ம எதிர்கொள்றோம், இந்த வில்லனை எப்படி நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோட சந்தோஷமோ துக்கமோ அமையுது. இந்த 3 விதமான வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு வந்து கரி, 2வது வந்து ஒரி, 3வது வந்து கரி. கரி, ஒரி, கரி. கரிங்கிறது வந்து வயிறு சம்பந்தப்பட்டது, சாப்பிடக்கூடிய சாப்பாடை பொறுத்து இருக்கு. இந்த ஒரிங்கிறது வந்து மனது சம்பந்தப்பட்டது. 3வது ஹரிங்கிறது நாம செய்யக்கூடிய செயல் சம்பந்தப்பட்டது. இந்த கரி வந்து பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற 3 குணங்கள்ல தமோகுணம், ரஜோகுணம், சாத்விக குணம். இந்த கரி, ஒரி ரெண்டுமே தாமச குணம். இந்த ஹரி வந்து ரஜோகுணம். ஸோ இந்த கரிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்குன்னு நான் சொன்னேன். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து அதிகமான காரமோ, அதிகமான உப்போ, அதிகமான இனிப்போ இல்லாம இருக்கணும். சைனீஸ்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல 3 பாய்சன், ஒயிட் பாய்சன் இருக்குன்னு. ஒரு பாய்சன் வந்து சால்ட், 2வது பாய்சன் வந்து உப்பு, 3வது வந்து மைதா. இந்த 3யும் நம்ம மைதாவை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். உப்பு அல்லது இனிப்பு, இந்த ஒயிட் சுகர், இதை வந்து எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும். இந்த பார்த்துட்டோம்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அதே சமயத்துல அதிகமான காரம், அதிகமான புளிப்பு, ரெண்டு இருக்கக்கூடாது. இந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் இந்த புளியே சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா மிளகு தான் சேர்ப்பாங்க. புளி, அதுக்கப்புறம் அந்த காரம், மிளகாய் வத்தல், மிளகாய் எல்லாம் நமக்கு அந்த காலத்துல கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்தது. நம்ம மிளகு சேர்ப்பாங்க. புளியே இல்லாம சாப்பிட்டோம்னா அந்த அசிடிட்டி வராது. நம்மளோட நிறைய வியாதிகளுக்கு காரணம் அசிடிட்டி. ஆயுர்வேதத்துல தான் சொல்றாங்க. சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து அல்கலைனா இருக்கணும், காரத்தன்மை உள்ளதாக இருக்கணும். காரணம் அந்த காரம் இல்லை, அல்கனைன், அந்த ஸ்பைசஸ் இல்லை, காரத்தன்மை உள்ளதாக இருக்கணும். எப்படி இருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, அது ரொம்ப சிம்பிள், வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் டெய்லி. இந்த சொரக்காய் இருக்கு இல்லையா, சொரக்காய், அதுக்கப்புறம் துளசி ஒரு 5-6 இலை, புதினா 5-6 இலை, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சு அதை அப்படியே காலையில வெறுவயத்திலையோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் சாப்பிட்டான்னா அன்னைக்கு சாப்பாடு எல்லாமே நம்ம வயிறு வந்து அசிடிட்டியிலேருந்து போய் அல்கலைன் ஆகிடும். அல்கலைனாக இருக்கிறதுனால தான் நல்லா ஹெல்த்தாக மெயின்டைன் பண்ண முடியும். அசிடிட்டி இருக்கிறதுனால தான் நிறைய இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய காரணி வந்து ஒரு முக்கியமானது வந்து ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிளட் வந்து ரொம்ப அசிடிக்கா இருக்கு. இது அல்கலைன் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான அந்த 3ஐயும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிடை நம்ம சாப்பிட்டோம்னா அல்கலைனா வச்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல அதிகமான காரம், அதிகமான மசாலா எல்லாமே இருந்தாலே இந்த கறியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அடுத்தால வந்து ஆயில், நம்ம ரீசைக்கிள் ஆயில் அதான் நம்ம நிறைய யூஸ் பண்றோம். ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயிலை திரும்ப அப்பளாமோ மற்ற பொரியலோ பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காரத்தை வந்து இந்த கறியை வந்து நம்ம எப்படி மோசமா பயன்படுத்தணும் அப்படின்னா, ரீசைக்கிள்டு ஆயில். இந்த ரீசைக்கிள் ஆயில் வந்து ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கையேந்தி பவன்ல நிறைய ரீசைக்கிள் ஆயில் தான். இப்படியே யூஸ் பண்ணி 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 அது க்ரூட் ஆயில் மாதிரி ஆயிடும். நம்ம வீட்டில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயில திரும்ப அப்பளாமுக்கோ மற்ற இதுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மிளகா பொடிக்கு வந்து இந்த காலத்துல பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, சுட்டெண்ணெய் சொல்லுவாங்க. அதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர திரும்ப சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, திரும்ப ஹீட் பண்ணக்கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணது 2வது வாட்டி ஹீட் பண்ணாலே அது பாய்சன் ஆயிடும். ஸோ இந்த அசிடிட்டி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரீசைக்கிள் ஆயில் அவாய்ட் பண்ணணும், புளியை ரொம்ப குறைக்கணும், மசாலாவை ரொம்ப குறைக்கணும். இப்போ ஒரு இந்தியன் சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு, சூப்பர் இந்தியன் ஃபுட்ஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கு, ருஜிதா திவேகர் அப்படிங்கிற வந்து அவங்க ஆதர், பெரிய டயட்டீஷியன். அவங்க என்ன சொல்றாங்க,
நம்ம நாட்டிலே விளைஞ்ச அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும். ரைஸு, கோகனட்டு, கேஷ்யூ நட்டு, இந்த மாதிரி நம்ம நம்ம நாட்டிலே விளைஞ்சதை சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஃபாரின்ல இருந்து நிறைய இந்த கேஷ்யூ நட்டுக்கு பதிலாக பாதாம் அதெல்லாம் போட்டு வந்துட்டாங்க. நம்ம நாட்டிலே விளையக்கூடிய அந்த கேஷ்யூ நட் பெஸ்ட், கிரவுண்ட் நட் பெஸ்ட். அந்த கடல் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் அந்த காலத்துல நிறைய யூஸ் பண்ணாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை விற்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் மோசம், உடம்பு கெடுதின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா பண்ணி நம்ம அதுக்கு அடிமையாயிட்டோம். ஸோ தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெயை நம்ம டெஃபினட்டா நம்மளோட இதை யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு. ஸோ இந்த மாதிரியா நம்ம வழிமுறைகளை கடைபிடிச்சோம்னா, ஃபாலோ பண்ணா, நம்ம கறிங்கிறது கூட அந்த விஷயத்தினால நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆட்டுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஒரி பண்றதுனால ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு காமா திங்க் பண்ணி பண்ணணுமே தவிர ஒரி பண்ண ஆரம்பிச்சா பிரச்சனை cannot be solved. ஆண்டவன் வந்து பூட்டை உருவாக்கும் போது அதுக்கு ஒரு சாவியும் கொடுத்துருப்பான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வு தான் அதோட சாவி. அந்த சாவியை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சோம்னா அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அதை விட்டுட்டு ஒரி பண்ண ஆரம்பிச்சா, ஒரிங்கிறது எப்படின்னா, நம்ம சுத்தி ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு. பறவை பறந்துட்டு போகுது, அதுதான் ஒரி. நம்மளை சுத்தி நிறைய ஒரி இருக்கு. பறவை பறக்கிற மாதிரி ஒரி நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா அந்த பறவை வந்து நம்ம தலையிலே கூடு கட்ட ஆரம்பிச்சோம்னா அதோட மிஸ்டேக் நம்ம தான். மிஸ்டேக் வந்து ஒரி இல்லை, நம்ம மிஸ்டேக். அந்த ஒரி வரும்போது ஒரியை பத்தி திங்க் பண்ணி ஓவரா திங்க் பண்ணி நம்ம உடம்பையும் மனசையும் கெடுத்துட்டோம்னா நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஸோ ஒரி பண்றதை விட்டுட்டு ஒரியிலேருந்து எப்படி வரலாம் அப்படின்னு பார்க்கணும். பிரச்சனையை சுத்தியே இருக்கக்கூடாது. பிரச்சனையோட வந்து சொல்யூஷன் நம்ம பார்க்கணும், தீர்வை பார்க்கணும். செக்கு மாடு மாதிரி பிரச்சனையே சுத்திட்டு இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி a பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம், யூ ஷுட் பி a பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து ஹரி, நம்ம செயல். சில பேர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டமா பண்ணுவாங்க. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி வேஸ்டா நம்ம வந்து பண்றதுக்கு காரணம், ஒரு பிரச்சனையை வந்து காமா அழகா திங்க் பண்றதை விட்டுட்டு அதை பத்தி அனாவசியமா ஒரி பண்ணி அதை வந்து பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹரி ஹரி அப்படிங்கிறது வந்து நான் சில பேரை பார்த்துருக்கேன். வாக்கிங் போகும்போது கூட இப்படி கையை இப்படி பதற்றே ஓடிவாங்க. வாக்கிங் போகும்போது வாக்கிங் தான் பண்ணணும், வேற எந்த விஷயமும் திங்க் பண்ணக்கூடாது. சில பேர் வாக்கிங் போகும்போது இயர்ஃபோன் வச்சுட்டு பாட்டுலாம் கேட்பாங்க. அது இட் இஸ் நாட் குட். உங்களுக்கு காது தான் கெட்டு போகும். வாக்கிங் போகும்போது நம்ம மனசு பூரா வாக்கிங்லேயே இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயம் செய்யும் போது இந்த மல்டி டாஸ்கிங் இருக்கக்கூடாது. வாக்கிங் போகும்போது மனசு பூரா வாக்கிங்லேயே இருக்கணும். அப்பதான் அந்த வாக்கிங்கோட பலன் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பதட்டப்படாம பண்ணணும். பதட்டப்பட்டா இந்த காரியம் சரியாக அமையாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5-4-3 ஃபார்முலா சொல்லுவாங்க. திங்க், பிளான் அண்ட் ஆக்ட். திங்க் 5 லெட்டர் வேர்டு, 5. பிளான் 4 லெட்டர் வேர்டு, 3. ஆக்ட். எந்த ஒரு விஷயத்தையும் உடனே பட்டுன்னு போய் அந்த செயல்ல குதிக்காம காமா திங்க் பண்ணி அதை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பண்ணினால், இந்த காரியத்தை பண்ணினால் அது ஒரு வெற்றி நிச்சயம். அதனால நம்ம வந்து இந்த திங்க் பிளானுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு 70% ஆஃப் த டோட்டல் டைம். இப்போ 1 ஹவர்னா இதுல ஒரு 70% வந்து திங்க் பிளானுக்கு நம்ம செலுத்தணும். பாக்கி 30% தான் அந்த ஆக்டுக்கு இருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், உடனே ஆக்ஷன்ல குதிச்சிடுறோம், தப்பா பண்றோம், ரீடூ பண்றோம், டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால திங்க், பிளான் அண்ட் ஆக்ட் அப்படி பண்ணும்போது இந்த ஹரி வராது, செயலும் சரியா முடியும், அது பண்ணக்கூடிய நேரமும் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகாம ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதான். ஸோ நம்ம பார்த்த 3 வில்லன், கரி, ஒரி, ஹரி, இந்த 3ஐயும் நம்ம கேர்ஃபுல்லா டீல் பண்ணோம்னா நம்ம உடம்பு நம்ம கையில, நம்ம மனசு ஒரு சந்தோஷம் நம்ம கிட்ட, அது வேற எங்கேயும் போக வேண்டாம், நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல நான் சொல்ல